கைதுக்கு பயந்து தன்னுடைய கட்சியை பாஜகவுடன் இணைப்பதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார் நடிகர் விஜய் என்கின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது குறித்து தெளிவாக நம்ம பேச இருக்கிறோம். வாங்க போய் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக கரூரில் நடந்த துயர சம்பவங்கள் குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் விஜய் எடுத்த நிலைப்பாடுகள் குறித்து, விஜய் செய்த தவறுகள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தோம். கைதுக்கு பயந்து இப்போது பாஜகவுடன் கூட்டணி செய்வதற்காக முயற்சித்து வருகிறார் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள். அது குறித்து நம்ம இன்னைக்கு பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, கரூர் சம்பவம் நடந்த துயர சம்பவம் முடிந்து மறுநாளில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கரூர் அரசு மருத்துவமனை நோக்கி போகிறாங்க. கரூர் குறித்து, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து பேசுகிறாங்க. அதில் தமிழக எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை காவல்துறை மீது வைக்கிறாங்க. பாதுகாப்பு குறைபாடு என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. சரி, அவர் தான் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்கள் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், விசாரித்து முடித்து தான் நாங்கள் இந்த பதிலை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கட்டாயமாக ஒரு சம்பவம் நடந்த உடனே இந்த சிங்கம் படத்தில் வர மாதிரி டக்குன்னு எதுவுமே ஆயிடாது. ஏன்னா அதற்கான ப்ராசஸிங்னு ஒன்று இருக்குது, விசாரணைன்னு ஒன்று இருக்குது. அது விசாரணையெல்லாம் முடிந்து தான் ஒரு தகவல் அறிக்கையோ அவங்க கொடுப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக முன்னாள் காவல் அதிகாரி அண்ணாமலை அவர்கள், தமிழ்நாட்டுடைய முன்னாள் பாஜக தலைவருமான அண்ணாமலை அவர்கள் வர்றாங்க. அவரும் அதே தரப்பு ஒரு நியாயத்தை வைக்கிறார். எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரோ அதையே இவரும், இங்கே இவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் பாதுகாப்புக்கு காவல்துறை இருந்திருக்க வேண்டும் என்று அவரும் சொல்கிறார். காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடு என்று பேசுகிறார். இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக திமுகவை விமர்சிக்கவும் தொடங்கிட்டாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது, அதாவது நேற்று நடிகர் விஜய் அவர்கள் காணொளி வெளியிடும் வரைக்கும் திமுக நடிகர் விஜய் அவர்களை பாதுகாத்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. திமுக நினைத்திருந்தால் அன்று இரவே கைது செய்திருக்க முடியும். திமுக அரசு நினைச்சிருந்தா அந்த சம்பவம் முடிந்த உடனே அன்று இரவே நடிகர் விஜய் அவர்கள் விமான நிலையம் இறங்கிய உடனே விமான நிலையத்திலே வச்சு கைது பண்ணியிருக்க முடியும். இந்த நொடி வரை நடிகர் விஜய் அவர்களை அந்த வழக்கில் சேர்க்கவே இல்லை. எப்படி பார்த்தாலும் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு A1ஆக நடிகர் விஜய் அவர்கள் தான் வருவாங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்களை இந்த வழக்கில் இந்த நொடி வரைக்கும் திமுக அவரை வழக்கில் சேர்க்கலை. அது ஒரு சம்பவம். நேற்று இந்த வீடியோ வெளியிடுவதற்கு முன்பாக வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தபோது தாவேக சார்பிலையும் ஆதன அர்ஜுனா சார்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த வழக்கை தீர உண்மையாக விசாரிக்க வேண்டும், தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, சிபிஐக்கு மாற்றுங்க என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சிபிஐ தமிழ்நாடு ஆணைய கண்ட்ரோலில் வராது, தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் வராது, மத்திய அரசு கண்ட்ரோலில் சிபிஐ இருக்குது. ரெண்டாக நம்ம இந்த விஷயங்களை பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, சிபிஐ கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இந்த வழக்கு அப்படின்னா, இந்த வழக்கு ஒன்று பொறுமையாக விசாரிக்கிறோம்னு அரைச்சமாவிலே அரைச்சி அது திரியாக போகிற வரைக்கும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நீதிகளே பெற முடியாது. இல்லைனா இன்னும் காலதாமதம் ஆகிடும், 10-15 வருஷம் ஆயிரும், 20 வருஷம் ஆகிடும். சிபிஐ அப்படின்னு வந்துட்டாலே அது விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் என்ற நிலைமை தான் இருக்குது. அதில் அத்திப்பூ பூத்தது மாதிரி அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்த தீர்ப்பு மாதிரி தீவிரமாகவும் ஒரு சில வழக்குகளை மிக சீக்கிரமாகவும் முடிச்சிடணும்னு ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் இந்த வேலையை பார்ப்பாங்க. அது இருக்கட்டும். பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேரடியாக இதை அரசியலாக்கிட்டாங்க. இது அரசியலாக்கப்படும். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, கட்டாயமாக இதை இதை ஒரு விதத்தில் நம்ம வருத்தப்பட்டாலும் கூட இதை அரசியலாக பயன்படுத்திக்குவாங்க, அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்குவாங்க. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் செய்தியாளர் சந்திக்கும் போது இது ஒரு விபத்து, இது தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசி, இதை நம்ம விசாரித்தான் முடிவு பண்ணணும், யார் மேலே யார் குற்றம் இருக்குன்னு இப்போ நம்ம பேசி முடிவு பண்ண முடியாது, இது விசாரிக்கணும், அது இப்போதைக்கு பேசி பயனில்லை, எல்லோரும் ஒவ்வொரு இதில் ஒரு கோபத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேச முடியாது என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு, காவல்துறை செயலில் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதையே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி வைத்தார் போல் கொஞ்சம் மாற்றி மானே தேனே பொன்மானை எல்லாம் போட்டு பாஜகவுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. ஆதன் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் என்று சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா பாருங்கள். சிபிஐக்கு மாற்றினா மத்திய அரசு கண்ட்ரோலில் போயிடும்.
அப்போ இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியும் விஜயின் பக்கம் திருப்பிடாம விஜய் வேறு யார் பக்கம் திருப்ப முடியும் இந்த வழக்கை வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் நல்லா இப்போ இந்த அரசியல் களத்தில் பார்க்க முடியும். பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்குது, திமுகவுடைய எதிர்ப்பில். திமுக யாரை எதிர்க்குன்னு சொல்லுவோம், பாஜகவை சொல்லும். தமிழக வெற்றிக் கழகம் யாரை எதிர்க்கிறது, பாஜகவை திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு சிம்ம சொப்பனம் போல் நான் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. கூட்டங்கள் கூடுவதை பார்த்து அரசியல் கட்சிகளுக்கு கொஞ்சம் அச்சங்கள் இருக்கும். அதை தாண்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிதளவில் இளைஞர்கள் இல்லை, இளைஞர்கள் எல்லாம் இல்லை, பெரிய பெரிய வயதானவர்கள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் நடிகர் விஜயால இருக்கு. ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள்லாம் உடைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் கொள்கை கோட்பாடு தத்துவங்களாக அவர்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க. அவர்களுடைய வாக்கை சரிச்சிட முடியாது, அது மேலோங்கி தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் திமுகவுடைய வாக்கையும் அதிமுகவுடைய வாக்கையும் உடைச்சி பறித்துருவார். அவர் வெல்லுவாரோ வெல்ல மாட்டாரோ அது அடுத்த கட்டம் அரசியலில். ஆனால் இந்த வாக்குகளை பிரிச்சுவார் என்கின்ற இருவரும் கட்சிகளுக்கும் அச்சம் இருக்கிறது. இப்போ சீமானுக்கும் அண்ணன் சீமானவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் உடைக்க முடியாதுன்னு அது அவங்களுக்கே தெளிவாக தெரியும். இந்த சூழல்ல இதை அரசியலாக பயன்படுத்தி, அதாவது திமுக விஜயை பாதுகாத்துக்கிட்டு இருந்தது ஒரு பக்கம், அதிமுக இந்த வேலைகளை பயன்படுத்தி நம்ம பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம பேசி விஜய் அவர்களை நம்ம பக்கம் கூட்டணிக்கோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வச்சிட்டோம்னா நம்ம 2026 ஆட்சியை பிடிச்சிடலாம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்து அதனுடைய நிலைப்பாட்டை மாற்றிருக்கலாம். அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன். பிஜேபி இதை ஏன் கையில் எடுக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மத்திய அமைச்சர்கள் குழு வந்து இங்கே மத்திய எம்பிக்கள் குழு வந்து இங்கே கரூரில் ஆய்வு நடத்துது. அவர்களும் காவல்துறையுடைய சைடில் தவறுகள் இருக்குது என்பது போல் பேசிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ இந்த முடிவை நேற்று காணொலி வெளியிடுவதற்கு முன்பாக வரைக்கும் கட்டாயமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கும். ஏன்னா ஆது அர்ஜுனா சிபிஐக்கு வழக்கை மாற்றுங்க என்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பிஜேபியுடன் ஒரு டீலிங் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் தரப்பில் சொல்லப்படுது. என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆதரவாக போகிறேன், நான் இனிமேல் உங்களை விமர்சிக்க மாட்டேன், அதாவது பாரதிய ஜனதாவை நான் பிஜேபி விமர்சிக்க மாட்டேன், என்ன இதுலேருந்து காப்பாற்றி விடுங்க. அப்போ இதுக்கான காப்பாற்றி விடணும்னா இதுக்கான தீர்வு எங்கே இருக்குன்னா, இந்த வழக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்கணும், இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா மாநில கண்ட்ரோலில் இருந்தால் இங்கே கண்ட்ரோலில் இருந்தால் வேலையாகாது. அப்போ இதை சிபிஐக்கு மாற்றுவதற்கான வேலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா சிபிஐ நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ நாங்கள் சிபிஐ எங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க, சிபிஐ வச்சு நாங்கள் இந்த விசாரிக்கிறோம்னு காலதாமதம் பண்ணிடலாம். அப்போ தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் பிஜேபியை எதிர்க்காத மனநிலை வந்துட்டார்னா, எதிர்த்து பேசலை அப்படின்னா இந்த பக்கம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுடைய ஆதரவாக வந்துடும், இவங்களுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும், அதிமுக ஆட்சியை பிடிச்சிடலாம். அதன் பிறகு விஜயை வச்சு ஒரு சில வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன் விஜய் முழுமையாக ஆதரவு எல்லாரும் சொல்லலாம், இங்கே விஜய் வந்து ஆதரவு கொடுத்துருக்க மாட்டார், இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, இப்படியெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா அப்படின்னு. இதற்கு முன்பாக விஜய் அவர்கள் தனியாக போய் பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்தது உண்டு. அதை தாண்டி பாண்டிச்சேரியில் உள்ள காங்கிரஸின் மூலியமாக பிஜேபியினுடைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்றெல்லாம் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது உண்டு. ஏன்னா கட்சி தொடங்கிய பிறகு யாருடன் கூட்டணி, இவர் கூட்டணிக்கு தான் போவார், இவருடைய தலைமையை ஏற்றுவாங்க அப்படின்னா பிஜேபி இங்கே இவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு போவோம்னா வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் கட்டாயமாக போகும். அந்த வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா பிஜேபி வந்து இங்கே பெரிதளவில் இன்னும் வளரல. இன்னொரு கட்சியின் மீது ஏறி உட்காந்துக்கிட்டு தான் நான் பெரிய ஆள் என்று பிஜேபி இது வரைக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வேலைகளில் கட்டாயமாக பிஜேபி நடிகர் விஜயை வச்சு வளர்ந்துடலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தின் பேரில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி பார்த்தது ஆகலை. உடனடியாக ஒரு அதிமுக பக்கம் போய் நடிகர் விஜய் அவர்கள் சேருவார் என்றெல்லாம் அப்போ பார்த்தாங்க கட்சி தொடங்கப்பட்ட காலங்களில். அதுவும் அப்புறம் இல்லை, உடனடியாக நடிகர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னென்னா, எங்கள் தலைமையில் கூட்டணி யாராக இருந்தாலும் வாங்க அப்படின்னு பல்வேறு கட்சிகளை கூப்பிட்டாங்க. அதெல்லாம் அரசியல் கணக்கு வெவ்வேறாக இருந்தாலும் இன்றைக்கு அவர் எந்த பக்கம் போவார்னு தெரியல, தனித்து போட்டிடுவாரா என்றாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த பரப்புரை மேற்கொண்டு இருந்தார். இந்த கரூர் சம்பவம் 40க்கும் மேற்பட்டோர் இறந்ததை கையில் எடுத்துக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் எப்படியாவது விஜய் நம்மளை விமர்சிக்காமல் திமுக பக்கமே கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா, நம்ம பக்கம் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாருன்னா விஜய் எப்படி மாறும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா உறுதியான ஒரு தெளிவான ஒரு கொள்கைகளோ கோட்பாடோ இன்றைய வரைக்கும் அவர் வெளிப்படையாக சொல்லலை. நான் இவரோடு கூட்டணி வைக்க மாட்டேன், திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரானா இல்லை. ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்ற ஒரு கொள்கையை வச்சிருக்காரு. அப்போ வலிமையாக பிஜேபி எதிர்ப்பாரா அப்படின்னா இனி வரும் காலங்களில் சந்தேகம்தான். ஏன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு கட்டாயம் உறுதியாக மாற்றி பிஜேபி நடிகர் விஜய் அவர்களை இவங்கள்ட்ட போட்ட டீலிங் படி கொஞ்சம் அப்படியே இந்த விசாரணை பண்ணுறன்ற நிலையிலேயே கொண்டு போய் வச்சு இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நட்டாத்தில் நிற்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 40 குடும்பங்களும் தான். ஏன்னா நடிகர் விஜய் அப்படியே உங்களை எதிர்க்க மாட்டேன்னு பிஜேபியின் பக்கம் ஆதரவாக போயிடலாம்.
திமுக அரசு தான் பாதி அரசு தான் பொறுப்பேற்றுக்குது. இருந்தாலும் அந்த அந்த மரணத்திற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் அரசு உங்களுக்கு நிதி கொடுத்துருக்குன்ட்டு சொல்லி அரசும் ஒரு பக்கம் விலகிக்கும். இன்னொரு இடத்துல சொல்லிட்டோம். சிபிஐக்கு மாற்றப்பட்டுருச்சு. அதனால எங்க கையில எதுவும் இல்லை என்று அரசும் கைவிரிச்சிரும். அப்ப இந்த சிபிஐ வழக்கு என்னைக்கு முடிஞ்சு சிபிஐக்கு ஒரு வேளை போயிடுச்சுன்னா அந்த வழக்கு, அது என்னைக்கு விசாரணை நடத்தி, என்னைக்கு குற்றவாளிகள்னு சொல்லி, இது ஒரு விபத்து தான். அத விபத்துன்னு இது மாரி நடந்திருக்கு, இந்த மாரி நடந்திருக்கு, இந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்லுவதற்கும் எத்தனை காலம் ஆகுமோ? அது நமக்கு தெரியாது. தெள்ளத் தெளிவாக முடிஞ்சிருச்சு. அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுவது என்னன்னா, நடிகர் விஜய் அவர்கள் இந்த 4 நாட்களாக அமைதியா இருந்த காரணம் என்ன? ஏன்னா கட்டாயமாக நடிகர் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்காருன்னா, மறுநாள் காலையிலருந்து பல்வேறு பதிவுகள போட்டிருப்பாங்க. தாவேக்காவுடைய அணில்கள், அவருடைய நிர்வாகிகள் போட்டிருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க போடல. 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் வரைக்கும் போடல. அதன் பிறகு தான் ஒவ்வொருத்தரா வர்றாங்க. மரத்த விட்டு ஒவ்வொரு அணில்களாக கீழே இறங்கி பதிவுகள போடத் தொடங்குது. கைவீசி எடுத்து. அப்ப இவங்களுக்கு தலைமை அலுவலகத்திலருந்து சொல்லப்பட்டிருக்கும். கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலருந்து இப்பலாம் போடாதீங்க, வராதீங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்ப பிஜேபி இந்த ஸ்டாண்ட்லாம் கொஞ்சமா பிஜேபியும், அதிமுகவும் இந்த ஆதரவு விஜய்யினுடைய ஆதரவு நிலைப்பாடுகளை எடுக்கும் பொழுது தான் இது தெள்ளத் தெளிவா நமக்கு தெரியுது. எடுத்ததுக்கு பிறகு தான் என் கையில பிஜேபி இருக்கு. நான் பிஜேபிக்கு ஆதரவா நிலைப்பாட்டுக்கு வந்துட்டேன். அப்ப நான் இதுக்கு பொறுப்பு இல்ல. காவல்துறை கொடுத்த இடத்துல தான் நான் பேசினேன் என்று சொல்லி கை கழுவி நழுவுவதற்கான ஒரு விஷயமா தான் நேத்து வெளியிட்ட அந்த காணொலியை பார்க்க முடியும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் மிஸ்டர் சிஎம் சார், நான் வீட்ல இருப்பேன், ஆஃபீஸ்ல இருப்பேன். என்ன பண்ணணும்னாலும் என்ன பண்ணுங்க, என் தொண்டர்கள் எதுவும் செய்யாதீர்கள் என்ற கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம தெளிவா பார்க்க முடியுது. ஏன்னா இப்ப காப்பாத்திக்கிட்டு இருந்தது உண்மையிலேயே கைது பண்ணணும்னு நினைச்சிருந்தா கைது பண்ணியிருக்கலாம் திமுக. காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த திமுகவை அவருக்கும் தெரியும். திமுக உண்மையிலேயே நினச்சிருந்தா கைது பண்ணியிருக்கலாம். அல்லது மறுநாள் காலையில கைது பண்ணியிருக்கலாம். இந்த நொடி வரைக்கும் சேர்க்காத காரணம்னா திமுகவும் கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ உனக்கு பயந்து நான் உன்னை எதிர்த்து தான் அரசியல் தொடங்கினேன். ஆனால் உனக்கு பயந்து நான் இருக்க மாட்டேன். அப்போ நான் பிஜேபி கூட ஏற்கனவே எனக்கு பேச்சுவார்த்தைலாம் இருக்குது. அப்போ அதோட போய் நான் சிபிஐக்கு மாட்டி இந்த வழக்கை நான் எப்படியோ நான் பார்த்துக்கிறேன், என் மேலே தவறு இல்லை என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்துட்டார் என்று அரசியல் வட்டாரங்கள் சொல்லப்படுது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களையும் இன்றைய வரைக்கும் கைது செய்யலை. காரணம் என்ன? மாவட்ட நிர்வாகிகளை கைது பண்ணிட்டாங்க. இன்றைய வரைக்கும் மலையில் தங்கியிருக்காரு. இன்னைக்கு காலையில் 3 தனிப்படை அமைச்சிட்டோம், பிடிக்கிறோம்னு கட்டாயமாக தனிப்படைக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எங்கே இருப்பார், அங்கே இருப்பார், எப்படி போனால் பிடிக்கலாம் என்பதெல்லாம் பிடிச்சிருக்கும். கொஞ்சம் காலதாமதம் பண்ணுவாங்க. இந்த வழக்கை கட்சி அவங்களே ஏற்றுக்கிறாங்களா, இல்லை திரும்ப திமுக பக்கமே அரசு பக்கமே திருப்பி விட்டு ஓடுறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ வர பிஜேபி வர்றதுக்குள்ளே இறங்கிடுச்சு அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பேச்சுவார்த்தை போகணும் போது அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக மத்திய அரசினுடைய அழுத்தங்கள் இருக்கும்போது காவல்துறை கொஞ்சம் பின்வாங்கும், அல்லது தேடுகிறோம் என்று சொல்லி கொண்டே இருக்கலாம். ஏன்னா சேலம் ஏற்காட்டு மலையிலே இருக்கார் என்று சொல்லி ஏற்காட்டில் உள்ள மலை கிராம பகுதிகளில் தனிப்படை ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கட்டாயமாக அவரை கைது பண்ணணும், லாக் பண்ணணும்னு நினச்சிருந்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூச்செல்லாம் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். அவரும் விஜய் மாதிரி இல்லையே, டக்குன்னு போய் அப்படியே பறந்து போய் வீட்டில் படுக்கிறதுக்கு. விஜயை கைது பண்ணால் பெரும் பிரச்சனை ஆகும். புஷியானந்தெல்லாம் கைது பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகுது. ஓரளவு ஒரு நார்மலாகும். 40% அங்கங்கே போராட்டம் பண்ணுவாங்க, அல்லது விஜய் கட்சியின் தலைவர்கிட்ட ஒரு அறிக்கை வரும். அந்த நிலைப்பாடு தான் இருக்கும். அதிலிருந்தும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. ஆதவ் அர்ஜுன் மீது இன்றைய வரைக்கும் ஒரே ஒரு வழக்கு நேற்று அந்த ட்விட்டரில் போடப்பட்ட பதிவுக்கு மட்டும்தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்பாட்டில் இருந்த அவர் மீது இன்ற வரைக்கும் வழக்கு பதியப்படலை. கரூரில் அவர் இருந்திருக்கிறாரு, அவர் மீதும் வழக்குகள் பதியப்பட்டிருக்கணும். அவர் மீதும் கொஞ்சம் விளக்குகள் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இவர் பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்லப்படுது அரசியல் வட்டாரங்களில். அது இருக்குமோ? ஒருவேளை இந்த 3 நாட்களில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு 3 நாட்களில் இந்த டீலிங் ரகசியமாக நடக்கப்பட்டிருக்கும் என்பது நமக்கும் திட்டமாக தெளிவாக தெரிகிறது. மேலும் ஒரு காணொளிகளை உங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.